இந்த காணொளியை காணக்கூடிய உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். சமீபத்தில் கமிட்டியானது, அதாவது பிஎஸ்சியில் ரீஃபண்ட் விஷயத்தை கவனிக்கக்கூடிய RM லோதா கமிட்டியானது 24/1/2025 ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்தது. அடுத்த ஒரு 4 நாள் கழித்து 28/1/2025 அன்றைக்கும் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்தது. இது எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேர்ல் சிட்டி மொகாலி பதிந்தா, அதாவது பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்சியில் நிறுவனத்தினுடைய பேர்ல் சிட்டி, அதாவது குடியிருப்பு சம்மந்தப்பட்டது தான். இது என்ன மாதிரியான ஒரு அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பிஎஸ்சிஎல் நிறுவனமானது 1998 பேர்ல்ஸ் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு துணை நிறுவனத்தை உருவாக்கி, அதில் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சிஎல் நிறுவனத்தின் கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்கக்கூடிய வேலையை செஞ்சுருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாப் மாநிலம் மொகாலி மற்றும் பதிந்தா அந்த இடத்துல பேர்ல் சிட்டின்னு ஒன்று உருவாக்கி, அது பார்த்தீங்கன்னாக்கா நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ஏக்கர். இந்த 500 ஏக்கர் பார்த்தீங்கன்னா செக்டர் 104 அண்ட் 100 அப்படின்னு 2 வகையாக பிரித்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1956 குடியிருப்புகளை அங்கே உருவாக்குச்சு. அந்த குடியிருப்புகளில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 23,000 பேர் வசிக்கக்கூடிய அளவில் மிக பிரம்மாண்டமான ஒரு சிட்டியை உருவாக்கியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்டினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது 2011 இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. இந்த ப்ராஜெக்டினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 600 கோடி. அப்பயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 14 வருஷத்துக்கு முன்னே பிஎஸ்சிஎல் நிறுவனம் 600 கோடி அளவில் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி கிட்டத்தட்ட 23,000 பேர் வசிக்கக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட 1956 குடியிருப்புகளை உருவாக்கிச்சு. இந்த குடியிருப்புகள்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடையாது, அடுக்குமாடி குடியிருப்புகள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்தாங்க. 24/1/2025 ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த அடுக்குமாடு குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய மொத்த ஃப்ளாட்டர்ஸ் என்ன பண்ணணுன்னாக்கா 6/2/2025 உங்களுடைய டாக்குமெண்ட்டை கமிட்டி கிட்ட சப்மிட் பண்ணணும். அதாவது நீங்கள் இந்த குடியிருப்பை வாங்கிறதுக்கான ரேட் எவ்வளோ பேசி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, இல்லை பேமெண்ட் எல்லாமே முடிச்சிருக்கீங்களா, இல்லை பேலன்ஸ் பேமெண்ட் ஏதாவது இருக்குதான்றது சம்மந்தப்பட்டது எங்களுக்கு உடனடியாக தாக்கல் பண்ணோம். அதனுடைய தாக்கல் செய்யக்கூடிய கடைசி தேதி 6/2/2025 சொல்லியிருந்தாங்க. விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா 17/10/2024 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. இந்த உத்தரவில் என்னன்னாக்கா, இந்த பேர்ல் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய மொத்த பயனாளர்களுடைய விவரங்களை சேகரித்து பேலன்ஸ் பேமெண்ட் ஏதாவது இருக்குதா, இன்னும் எவ்வளோ பிளாட் விற்க வேண்டிய நிலையில் இருக்குது, இது எல்லாமே ஊர்ஜிதம் பண்ணணும்னு சொல்லிட்டு கமிட்டிக்கு உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த கமிட்டியானது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரவிராஜன் அண்ட் கோ LLP அப்படின்ற ஒரு நியமித்து அந்த கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அதாவது எவ்வளோ ஃப்ளாட்ஸ் இருக்குது, அந்த ஃப்ளாட்ஸில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ உண்மையான பேரில் இருக்குது, எவ்வளோ பினாமி பேரில் இருக்குது, பேமெண்ட்டு எவ்வளோ ஆயிருக்கு, பேலன்ஸ் பேமெண்ட்டு ஆக வேண்டியது எவ்வளோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுக்கணும், நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணோம் அப்படின்ற வகையில் சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 24/1/2025 பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதனால் மறுபடியும் ரவிராஜன் கோ கமிட்டி கிட்ட ஒரு கோரிக்கை தெரிவித்தாங்க. இதை கொஞ்சம் கால நீட்டிப்பு பண்ணணும், ஏன்னாக்கா தரவுகள் எங்களுக்கு சேர்ந்து இருக்கிறது கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா, அதனால் மறுபடியும் 28/1/2025 கமிட்டி உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுரையின் பேரில் மறுபடியும் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்தாங்க. இந்த கால நீட்டிப்பு, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய தேதி மீண்டும் ஒரு 4 நாள் நாங்கள் நீட்டிப்பு செய்கிறோம்னு சொல்லிட்டு, அது 10/2/2025 நீங்கள் சப்மிட் பண்ணோம். அதுக்கு மேலே சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே நாங்கள் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம், உடனடியாக நீங்கள் இருக்கக்கூடிய சொத்து சீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ்லையும் கொடுத்துருந்தாங்க, செபினுடைய வெப்சைட்டில் பப்ளிக் நோட்டீஸாகவும் கொடுத்துருந்தாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரவிராஜன் அண்ட் கோ ஒரு சில டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கமிட்டி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த கமிட்டியானது இந்த ரவிராஜன் அண்ட் கோ சப்மிட் பண்ண அறிக்கைகளை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் 6/2/2025 அன்னைக்கு வருது. அதாவது இன்னைக்கு 5ஆம் தேதி, நாளைக்கு ஹியரிங் வருது. ரவிராஜன் அண்ட் கோ LLP கமிட்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி பேர்ல் சிட்டி மொகாலி அண்ட் பதிந்தால 2 செக்டராக இருக்கக்கூடிய செக்டர் 100 அண்ட் செக்டர் 104 இப்படி 2 செக்டராக பிரிச்சிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1956 குடியிருப்புகளை அமைச்சிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செக்டர் 100ல் 977 குடியிருப்புகளை உருவாக்கியிருக்காங்க. செக்டர் 104ல் 979 குடியிருப்புகளை உருவாக்கியிருக்காங்க. இதில் செக்டர் 100ல் 977 குடியிருப்புகளில் 629 குடியிருப்புகள் சேல்ஸ் ஆகிருக்கு.
அதே மாதிரி செக்டார் 104ல் 979 குடியிருப்புகளில் 716 குடியிருப்புகள் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 1956 குடியிருப்புகளில் 1345 குடியிருப்புகள் வந்து சேல்ஸ் ஆகிருக்கக்கூடிய நிலையில் பேலன்ஸ் வந்து அங்கே 611 ஃப்ளாட் வந்து விற்கப்படாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கமிட்டி கொடுத்துருந்த டேட், அதாவது 24/1/2025 பப்ளிக் நோட்டீஸ் மூலமாக கொடுத்துருந்த காலகட்டத்தில் 6/2/2025 உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து எங்ககிட்ட சப்மிட் பண்ணோம், பேங்க் டிரான்சாக்ஷனு பேமெண்ட் எப்படி பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயங்களெல்லாம் எங்களுக்கு முழுமையாக சப்மிட் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செக்டார் 100 செக்டார் 104 இருந்து கிட்டத்தட்ட 593 பிளாட் ஹோல்டர்ஸ் வந்து டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட செக்டார் 100ல் 166,66,30,298 ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 277 பயனீட்டாளர்களுக்கு கம்பெனியானது சொத்துக்களை விற்றுருக்கு ஃப்ளாட்டை. அதில் பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷன் ஆகிட்டு பேமெண்ட் ஆகிருக்கிறது 110 கோடியே 1,65,461 ரூபாய் மட்டும் தான் பேமெண்ட் ஆகிருக்கு. மீதி பேலன்ஸு கிட்டத்தட்ட 60 கோடி இதில் பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி இவங்க ரவிராஜன் குழு வந்து ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்டார் 104ல் கிட்டத்தட்ட 194 பயனாளர்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு 99 கோடியே 70,15,579 ரூபாய் வந்து பேமெண்ட் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 593 பயனாளர்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்களின்படி 250 கோடி வந்து பிஎஸ்எல் நிறுவனத்துக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இந்த 593 பயனீட்டாளர்கள் மூலமே வந்து 100 கோடி பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் இங்கே சொல்லியிருக்காங்க. கமிட்டி கொடுத்துருக்கக்கூடிய கால நிர்ணயம், அதாவது 28/1/2025 கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் நோட்டீஸ் மூலமாக 10/6/2025 இங்கே குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய அனைவரும் வந்து உங்களுடைய சொத்துக்கள் சம்மந்தமான ஆவணத்தை வந்து டாக்குமெண்ட்டை கமிட்டி கிட்ட சப்மிட் பண்ணோம். அதே மாதிரி இந்த சொத்துக்களை வாங்குவதற்கு என்ன மாதிரியான பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணோன்ட்டு ஒரு கால நிர்ணயம் செஞ்சுருந்தது. இந்த வகையில் சொத்துக்கள் விற்கப்பட்டு இருக்கிற 1345 ஃப்ளாட்டில் 593 ஃப்ளாட் மட்டும் தான் டாக்குமெண்ட்டு இது வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 752 ஃப்ளாட் ஹோல்டர்ஸ் வந்து இது வரைக்கும் சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 593 ஃப்ளாட் ஹோல்டர்ஸ் வந்து நியாயமான முறையில் நடந்துக்கினத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவங்க வந்து இமிடியேட்டாக வந்து டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்டே கிட்டத்தட்ட 100 கோடி பேலன்ஸ் இருக்குது கட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவிராஜன் குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 752 ஃப்ளாட் ஹோல்டர்ஸ் வந்து இமிடியேட்டாக அவங்க வந்து சப்போஸ் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுக்கலனாக்கா அவங்களுடைய இந்த சொத்து வந்து பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 611 ஃப்ளாட்ஸும் வந்து விற்கப்படாத நிலையில் இருக்குது. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளாட் கிட்டத்தட்ட 2011 தொடங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2014 இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 90% வந்து எல்லாமே வேலைகள் முடிந்து விட்ட நிலையில் ஃப்ளாட்ஸ் எல்லாமே சேல்ஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1345 ஃப்ளாட்ஸ் சேல்ஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் 611 ஃப்ளாட்ஸும் வந்து ஒரு 50% கட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஆனது மூடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அது கேட்பாராட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாப் மாநிலத்தினுடைய துணையோடு தான் இந்த ஃபோல் சிட்டி உருவாக்குனாங்க நிறுவனம். எனவே இந்த கிட்டத்தட்ட இந்த டாக்குமெண்ட் வீஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா 600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட நமக்கு டாக்குமெண்ட்டு இப்போதைக்கு கிடைச்சிருக்கிறது 350 கோடிக்கு தான் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது எப்படின்னா 2014 இவங்க சப்மிட் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட் பிரகாரம் 150 கோடிக்கான டாக்குமெண்ட் தான் இருக்குது. பட் வந்து இன்னும் 250 கோடிக்கு டாக்குமெண்ட்டே இன்னும் ரிசீவ் ஆகல. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேல்யூ கணக்கு போட்டாக்கா வேறு மாதிரி இருக்கும். இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 611 ஃப்ளாட்டும் விற்றா கூட கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டும் 11 சென்ட் 12 சென்ட் வகையில் தான் வந்து இவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆகவே எனிவே கமிட்டியானது இந்த நடவடிக்கையின் மூலமாக ஒரு சில சொத்துக்களை வந்து ஆவணப்படுத்தி அதை விற்பதற்கான வேலையை துவங்கிவிட்ட ஒரு நிலையில் தான் இது பார்க்கப்படுது. ஏன் முன்ன பதிவிட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 36,000 ஏக்கரினுடைய சொத்துக்கள் வந்து மாநில அறிக்கையின்படி கமிட்டியின் பெயரிலோ அது உச்ச நீதிமன்றத்தில் பெயரிலோ உள்ளதா அப்படின்றது உறுதிப்படுத்திட்டு எங்களுக்கு 2 வீக்ஸில் வந்து டாக்குமெண்ட்டை வந்து எல்லாமே ப்ராப்பராக ரிப்போர்ட் டாக்குமெண்ட்
சப்மிட் பண்ணணும்னு கமிட்டி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அவங்களும் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சம்மந்தமாக வந்து அந்த 36,000 ஏக்கர் சம்மந்தமாக உடனடியாக அவங்க தாக்கல் செய்யும் விதத்தில் இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிற டாக்குமெண்ட்டு அந்தந்த மாநில பத்திரப்பதிவு துறையின் கீழே இருக்கக்கூடிய ஆவணங்களை சரிபார்த்து இமிடியேட்டாக வந்து கமிட்டிக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கான பணம் வந்து விரைவாக கிடைக்கிறதுக்கான கமிட்டி ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வீடியோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதோ வந்து பிஎஸ்சிஎல் விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. ஆனால் கமிட்டி சைட்லேருந்து நிறைய வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த பணம் சம்மந்தமான அறிவிப்பு வந்த உடனே உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக கிடைக்கும். இந்த விஷயத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 14 வருடமாக வந்து காத்திருப்பு வந்துட்டே தொடர்ந்து இருக்கிறோம். ஏன்னா கம்பெனி வந்து அந்த அளவுக்கு கரெக்டான ப்ரொசீஜரில் சொத்துக்களை முறைப்படுத்தாத ஒரு நிலை காணப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து செபி தொடுத்த வழக்கில் வந்து இவங்க வந்து மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறுவனம் நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டுருது. எனிவே சுப்ரீம் கோர்ட்டு இதில் இன்னும் வந்து துரிதமாக செயல்பட்டுருக்கலான்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா 2014 மூடப்பட்ட நிறுவனம் கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் ஒரு 2 வருஷம் இந்த சொத்துக்கள் வந்து கேட்பாரற்று கிடந்தது. ஏன்னா கமிட்டியானது 2016 தான் அமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை கமிட்டி தொடங்கினாங்க. இந்த 2 வருஷத்தில் போலியான பத்திரப்பதிவுகள், முறைகேடான பத்திரப்பதிவுகள் நிறைய நடந்துருச்சு. ஏன் இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய பேர்ல் சிட்டி மொகாலியில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் கூட வாங்கினவங்க நிறைய ரீசேல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் பேரில் கிடையாது, வாங்கினவங்க ஒருத்தராக இருக்காங்க. இன்றைக்கி குடியிருக்கிறவங்க 4வது 5வது நபராக கூட தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் 752 ஃப்ளாட் ஓனர்ஸ் இன்னும் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க. இதெல்லாம் கூடிய விரைவிலேயே வந்து தீர்ந்து நமக்கான பணம் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவாக பார்க்கக்கூடியவர் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிஎஸ்சிஎல் சம்மந்தமான அனைத்து விதமான தகவல் கிடைத்த உடனே உங்களுக்கு வீடியோ மூலமாக பதிவு செஞ்சு உங்களுக்கு தகவலை கொடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.